can we see on earth somebody who lived a absolutely unshakable life? இந்த பூமியிலே அசைக்கப்படாத, முற்றிலும் அசைக்கப்படாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபரை எங்கே நாம் பார்க்க முடியும்? That was Jesus Christ. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And all of us will recognize he was unshakable. அவர் அசைக்கப்படாதவராய் இருந்தார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்கிறோம். He would never bend his head. அவர் ஒரு காலம் தன்னுடைய தலையை கவிழ்க்க மாட்டார். When the devil said, "Bow down to me," he said, "No." சாத்தான் தன்னை பார்த்து என்னை வணங்கு என்று சொல்லும்பொழுது அவர் இல்லை என்று மறுத்து விட்டார். I bow down only to the Father. நான் பிதாவுக்கு மட்டுமே தலை வணங்குவேன். When he stood before Pilate, பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது said, "Bow down to me, I will release you." நீ என்னை வணங்கினால் என்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்கிறான். He said, "No." அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். You have no power over me. உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. My Father decides what you will do to me. You don't decide that. நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற உன்னுடைய பிதா, நீயாக தீர்மானிப்பதில்லை. See what boldness. என்ன தைரியம் பாருங்கள். He was never afraid of anything. அவர் எதை குறித்தும் பயப்படவில்லை. What a wonderful life that is, without fear. பயமில்லாத வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. Fear, there's a saying in English called trembling with fear. பயத்திலே நடுங்குகிறது என்றதான ஒரு வாசகம் ஆங்கிலத்திலே காணப்படுகிறது. This shaking comes through fear. அந்த நடுக்கம் பயத்தின் நிமித்தமாய் வருகிறது. But Jesus had no fear. ஆனால் இயேசுவுக்கு எந்த பயமும் இல்லை. No matter what happened. என்ன நடந்தாலும் சரி. Let me show you some examples. சில உதாரணங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Luke's Gospel chapter 4. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். Luke's Gospel chapter 4. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். Jesus got up in the synagogue in Nazareth and began to preach. We read in Luke 4:16. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலே ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். And he spoke about how the Holy Spirit had come, verse 18, to anoint him to preach the gospel to the poor and set people free. ஆவியானவர் கர்த்தர் ஆவியானவர் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வை அளிக்கும் என்று சொல்லி வருகிறார். Verse 18. 18ஆம் வசனம். To proclaim the favorable year of the Lord, verse 19. 19ஆம் வசனத்திலே கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். They're all very nice things in verse 18 and 19. 18 19 வசனங்கள் மிகவும் நல்ல வாசகங்களாய் நிரம்பி இருக்கிறது. People were so encouraged to hear that. இவங்களை கேட்பதற்கு ஜனங்கள் மிகவும் உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். And they said, verse 22, what gracious words are falling from this man's lips. இவருடைய உதடுகளிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் எவ்வளவு வருகிறது என்று சொல்லி 32ஆம் வசனத்திலே சொல்கிறார்கள். And they said, this is Joseph's son. இவர் யோசேப்பினுடைய மகன் என்று சொல்கிறார்கள். Whenever they were happy with Jesus, they would call him Joseph's son. எப்பொழுதெல்லாம் இயேசுவிலே சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் யோசேப்பின் குமாரன் என்று அழைப்பார்கள். Whenever they were angry with him, they would say Mary's son. கோபப்படும் பொழுதெல்லாம் மரியாளுடைய குமாரன் என்று அழைப்பார்கள். I'll show you one example in Mark 6. மார்க் 6லே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Mark 6. மார்க் 6. Verse 3. 3ஆம் வசனம். Isn't this the carpenter, the son of Mary? இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா? Why they called him sometimes Joseph's son, sometimes Mary's son? ஏன் சில நேரங்களிலே யோசேப்பின் குமாரன் என்றும் சில நேரங்களிலே மரியாளின் குமாரன் என்றும் அழைக்கிறார்கள்? When they appreciated the nice things he said, this is Joseph's son. அவரை மெச்சிக்கொண்டு நல்ல காரியங்களை சொன்னார்கள் சொல்லும்போது யோசேப்பின் குமாரன் என்று சொல்வார்கள். When they were angry with him, they said, we don't know who his father is, Mary is the mother. அவர் மீது கோபப்படும் பொழுது அவருடைய தகப்பன் யாரோ நமக்கு தெரியாது, மரியாளின் குமாரன் என்று சொல்வார்கள். So in Luke 4, they were very happy. Oh, this is Joseph's son. ஆகவே லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே இயேசு மீது சந்தோஷமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே யோசேப்பின் குமாரன் என்று சொன்னார்கள். Then Jesus said something that hurt them. அதற்கு பிறகு இயேசு சொன்ன சில காரியங்கள் அவர்களை காயப்படுத்தியது. He said this, verse 19, this favorable year of the Lord is not only for you Jewish people, it is for others also. 19ஆம் வசனத்திலே சொன்ன அனுக்கிரக வருஷம் என்பது யூதர்களாகிய உங்களுக்கு மட்டுமல்ல புறஜாதியாருக்கும் சொந்தம் என்று சொன்னார். For example, உதாரணமாக in the days of Elijah, verse 25, there was a great famine. அங்கே 25ஆம் வசனத்திலே அங்கே பெரிய பஞ்சம் உண்டானது எலியாவின் நாட்டில் என்று வாசிக்கிறோம். And many widows in Israel died. இஸ்ரவேலில் அநேக விதவைகள் மரித்தார்கள். But God sent Elijah in verse 25 to none of the widows in Israel, but to a widow outside Israel in another country. 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்,
வேறொரு நாடாகிய சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒரு இடத்திலும் அனுப்பப்படவில்லை. The Jews thought we are the only people whom God has chosen. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாங்கள் மட்டுமே என்று யூதர்கள் எண்ணினார்கள். And I want to tell you, நான் சொல்லுகிறேன், I want to warn you, நான் உங்களை எச்சரிக்கிறேன், that is a danger that many of us in CFC are also facing. நம்முடைய CFCல இருக்கக்கூடிய அநேகர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். We are the only people who are the true church. நாம் தான் மெய்யான சபை மக்கள். That is not true. அது உண்மை அல்ல. God has got many people in many denominations. பல சபை பிரிவுகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். Individuals. தனிப்பட்ட நபர்களை வைத்திருக்கிறார். We may be proclaiming the truths which are in the Bible, many of them are not proclaiming. வேதத்தில் இருக்கக்கூடிய சில சத்தியங்களை நாம் அறிவிக்கிறோம், அநேகர் அதை அறிவிப்பதில்லை. In that way God has raised up CFC to be a testimony. இந்த விஷயத்திலே CFC ஒரு சாட்சியா இருக்க முடியாய் தேவன் எழுப்பி இருக்கிறார். I don't believe that all the people sitting in CFC are more godly than believers in other churches. ஆனால் மற்ற சபையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை காட்டிலும் CFCல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் மிகவும் தேவபக்தி உள்ளவர்கள் என்பதை நான் நம்புவதில்லை. I have met many godly people in other churches who are 10 times better than some CFC believers. சில CFC விசுவாசிகளை காட்டிலும் 10 மடங்கு செம்மையா இருக்கக்கூடிய விசுவாசிகளை சில சபையிலே பார்த்திருக்கிறேன். I don't believe that all of God's people are in our church. ஆகவே நம்முடைய மத்தியில் இருக்க எல்லாரும் நல்லவர்கள் என்று நான் நம்புவதில்லை. That all of God's people are only in our church. தேவனுடைய மக்கள் எல்லாரும் நம்முடைய சபைகளில் மட்டும் தான் இருக்கிறார்கள் என்பதை நம்புவதில்லை. They are in many churches. Some of them are also in the Catholic Church, I believe. ஆகவே பல சபைகளில் இருக்கிறார்கள், சிலர் கத்தோலிக்க சபையிலும் இருக்கிறார்கள். The teaching of the church is wrong, but there are some godly people there. அந்த சபைகளுடைய போதனைகள் தவறு, ஆனால் தேவபக்தி உள்ளவர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள். Even in Jesus' time, all the teaching of the Pharisees was wrong in Israel. இயேசுடைய காலத்திலும் கூட பரிசேயருடைய போதனை எல்லாம் தவறாக இஸ்ரவேலில் இருந்தது. There was such wrong teaching that Jesus said, "You are all vipers." நீங்கள் எல்லாரும் விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொன்னார்கள் இயேசு. அந்த அளவுக்கு தவறானவர்களாக இருந்தார். In the midst of that nation there was a God-fearing Simeon and Anna. ஆனால் அவர்கள் மத்தியிலே தேவனுக்கு பயப்படக்கூடிய சிமியோன் என்ற ஒருவரும் அன்னா என்ற ஒருவரும், John the Baptist, யோவான் ஸ்நானகன், Simon Peter and John. சீமோன் பேதுரு, யோவான். So what we learn is that even in the midst of a lot of corrupt false teaching there are some good people. தவறான போதனை நிரம்பிய அழிவின் மத்தியிலேயும் கூட நல்ல போதனைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So Jesus said, this favorable year of the Lord is not only for you Jewish people, God loves other people also. இந்த அனுக்கிரக வருஷம் என்பது யூத மக்களுக்கு மட்டுமல்ல புறஜாதியாருக்கும் என்று சொல்கிறார். And he said, for example, உதாரணமாக in the days of Elijah, எலியாவின் நாட்களிலே, when God wanted to feed Elijah, எலியாவை போஷிக்க முடியாய் தேவன் விரும்பின பொழுது, there were so many widows in Israel. Why God did not send him to them? இஸ்ரவேலில் அநேக விதவைகள் இருந்தார்கள், ஏன் தேவன் அவர்களிடத்திலே அனுப்பவில்லை? Why he sent Elijah to a foreign country in Zarephath to a woman who did not believe in Jehovah or anything in the Bible? யெகோவாவையோ வேதத்தையோ வேதத்தில் உள்ள எதையுமே நம்பாத புறஜாதியாரான ஊரிலே சரப்தாவிலே உள்ள உதவியிடத்தில் ஏன் அனுப்பினார்? And she took care of Elijah for a long time. அநேக நாட்களாக அந்த விதவை எலியாவை பொறுப்பெடுத்துக் கொண்டார். And these Jews who were so happy with Jesus began to get angry. இயேசுவிடத்தில் அதுவரை சந்தோஷமாக இருந்த யூதர்களுக்கு இப்பொழுது கோபம் வந்து விட்டது. How can he say that? எப்படி இதை சொல்ல முடியும்? God has got people in other churches. தேவனுக்கு மற்ற சபைகளில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? We are the only ones. நாங்கள் தான் ஒரே மக்கள். Be careful of that attitude. இந்த மனப்பான்மை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Then he gave one more example. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். Take Elisha. எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். In the days of Elisha, verse 27, there were so many lepers in Israel. 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எலிசாவின் நாட்களிலே இஸ்ரவேலில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். Not one of those lepers was healed. அந்த எந்த குஷ்டரோகியும் சுகமாக்கப்படவில்லை. But another country, Syria, வேறொரு நாடு சிரியா, and that also not a poor man, a very rich general. அவன் ஏழை அல்ல, அவன் பெரிய பணக்காரன், ராணுவ அதிபதி. Naaman. அவனுடைய பேர் நாகமான். God healed that leper. அவன் அந்த குஷ்டரோகியை தேவன் சுகமாக்கினார். And then the people in the church, in that synagogue, got really angry. அந்த ஜெபாலயத்தில் உள்ள மக்களுக்கு கோபம் வந்தது. How can you say that God loves the people in other countries? மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களை தேவன் நேசிக்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? God cares for people in other churches other than CFC. CFC காட்டிலும் மற்ற சபையிலே உள்ள மக்களை தேவன் பொறுப்பெடுக்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். There is no partiality with God. தேவனிடத்திலே பாரபட்சம் இல்லை. He doesn't look at a group and say,
oh, you are all holy. ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி ஒரு சபையினரை பார்த்து தேவன் அப்படி There சொல்வதில்லை. is no group, no church, no CFC church that is holy. எந்த ஒரு குழுவோ எந்த ஒரு சபையோ எந்த ஒரு சிஎஃப்சியோ பரிசுத்தமான சபை என்று சொல்ல முடியாது. Individuals who are holy. ஆனால் தனித்துவமான நபர்கள் தான் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். Individual godly men, godly women in CFC. ஆகவே சிஎஃப்சிக்குள்ளாக தேவபக்தியுள்ள மனிதர்கள் தனியாக இருக்கிறவர்கள் காணப்படுகிறார்கள். There are some godly men and women in the CSI church also. சிஎஸ்ஐ சபையிலேயும் தேவபக்தியுள்ள மனிதர்கள் காணப்படுகிறார்கள். And in the Pentecostal church. பெந்தெகோஸ்தே சபையிலே அநேக தேவபக்தியுள்ள மனிதர்கள் காணப்படுகிறார்கள். Whole church and teaching and the leaders may be wrong. அந்த முழு சபையினரோ அல்லது அந்த சபையினுடைய போதனைகளோ தவறாக இருக்கலாம். Many of the leaders are running after money. அதிலே பல தலைவர்கள் பணத்தின் பின்னாக போகலாம். God will judge all of them. அவர்களை எல்லாம் தேவன் நியாயம் தீர்ப்பார். In the midst of that, there is like this widow of Zarephath. There is some poor widow. சாரிபாத் விதவையை போல ஏழை விதவை போல அந்த இடங்களிலேயும் இருக்கலாம். Or there's some general like Naaman in some of these churches. இப்படிப்பட்ட சில சபைகளிலே நாகமானை போல படை தளபதி இருக்கலாம். Some people think, oh, big general and all cannot fear God. எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் பெரிய படை தளபதி தேவனுக்கு பயப்பட முடியாது என்று? Some ordinary clerks and poor people. சாதாரண கிளர்க் இவர்கள் தான் குமாஸ்தா தான் தேவனை பக்தியா இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? Jesus took the example of a poor widow and a rich general. இயேசு எடுத்த உதாரணத்தை பாருங்கள். ஏழை விதவை பெரிய பணக்காரனான படை தளபதி. Even today, இன்றைக்கும் கூட God has got some poor people and some rich people who fear him and he blesses. அவருக்கு பயப்படக்கூடிய ஏழை மக்களும் இருக்கிறார்கள், பணக்காரர்களும் இருக்கிறார்கள். And it's good for us to humble ourselves and not think as a church God will bless us. ஆகவே சபையாய் இருக்கக்கூடிய நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நாம் என்ன வேண்டாம். I know people sitting in CFC church who are not blessed. ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் சிஎஃப்சியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். And I know people sitting in other churches who are blessed. அதே சமயத்திலே மற்ற சபைகளிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். Because God sees you as an individual. ஆகவே தேவன் உங்களை தனியாக தான் பார்க்கிறார். I've seen sometimes a husband is blessed and the wife is not blessed. சில சமயத்திலே கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், மனைவி ஆசீர்வதிக்கப்படவில்லை. Or the wife is blessed and the husband is not blessed. மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கணவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை. Or the children are blessed and the parents are not blessed. அல்லது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெற்றோர் ஆசீர்வதிக்கப்படவில்லை. Sometimes the parents are blessed and the children are not blessed. பெற்றோர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. There is no partiality with God. தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. The thing we can be thankful for in CFC is that we hear the whole truth of God without compromise. எந்தவித சமரசமும் இல்லாமல் தேவனுடைய முழு ஆலோசனையும் சத்தியத்தையும் நாம் கேட்கிறோம் என்பதற்காக நாம் சிஎஃப்சியில் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். That I agree, you can hear it almost in no church. இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இது போல சத்தியங்களை வேறு எந்த சபையிலுமே கேட்க முடியாது. That you can hear the whole truth of God and you can grow maximum spiritually if you want to. நீங்கள் விரும்பினால் இந்த முழு தேவனுடைய சத்தியத்தையும் கேட்டு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அதிகபட்சம் நீங்கள் வளர முடியும். What God told these Jews are God loves all people, not just all of you. தேவன் இந்த யூதர்களுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால் உங்களை மட்டுமல்ல தேவன் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். You know, the apostle Peter was அப்போஸ்தலனாகிய பேதுரு also even after the day of Pentecost he thought God only loves the Jews. அப்போஸ்தலருடைய நாட்கள் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகும் கூட யூதர்களை மட்டும் தான் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று எண்ணினார். For many years from Acts 2 to Acts 9 they never preached the gospel to non-Jewish people. அப்போஸ்தலர் 2 முதல் அப்போஸ்தலர் 9 வரை யூதர் அல்லாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கவே இல்லை. Even after the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகும் கூட Right up to Acts chapter 9 they only preached to Jewish people in different countries. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வரை பல நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மட்டுமே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். In Acts 2 there were people from 17 countries. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 17 தேசங்களிலிருந்து வந்த மக்களை பார்க்கிறோம். It is written there. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. But all of them were Jews. ஆனால் அவர்கள் எல்லாரும் யூதர்கள். So all the Christians were Jews. அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யூதர்களாக இருந்தார்கள். Right up to Acts chapter 9. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வரை God wanted to reach to the non-Jews like the widow of Zarephath. சாரிபாத் விதவையை போல யூதர் அல்லாதவர்களை தேவன் அடைய விரும்பினார். And to a general Naaman. அங்கே படைத்தளபதியான நாகமானை அடைய விரும்பினார். Syria. சிரியாவிலே தேசத்திலே. Even the apostles who were Jews did not want to go there. ஆனால் யூதர்களாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் அங்கே இடங்களுக்கு போக விரும்பவில்லை. So much prejudice in their mind even though they were baptized in the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருந்தாலும் கூட தங்களுடைய அபிப்பிராயத்தை அவர் மாற்ற முடியவில்லை. So one day God gave Peter a vision. ஆகவே ஒரு நாளிலே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். While he was praying, அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது God usually gives visions to people who pray. ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் பொதுவாக தரிசனத்தை கொடுக்கிறார். People who don't pray will never see such things. ஜெபிக்காதவர்கள் சொப்பனத்தை பார்க்க மாட்டார்கள். It says Peter went, verse 9, to the 6th hour to pray. அங்கே 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்,
அங்கே பேதுரு 6ஆம் நேரத்தில் ஜெபம் பண்ணும்படியாய் மேல் வீட்டில் ஏறினான். அப்போஸ்தலர் 10:6. While he was praying, he fell into a sort of a sleep. அங்கே அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் நித்திரை அடைந்தது போல இருந்தான். Verse 10. 10ஆம் வசனம். And then in that, like a dream, he saw the sky opening. அந்த சொப்பனத்திலே வானம் திறந்திருக்கிறதை காண்கிறான். And a big sheet is coming down. Verse 11. 11ஆம் வசனத்தில் 4 மணிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி கீழே வருகிறது. In that sheet are all types of animals. அந்த துப்பட்டியிலே எல்லா விதமான மிருகங்களும் காணப்படுகிறது. Now there were certain animals they were allowed to eat. சில விலங்குகளை தான் சாப்பிடுவதற்கு தேவன் அனுமதி They கொடுத்தார். could eat goats and sheep and things like that. செம்மறியாடு வெள்ளாடு போன்ற கறிகளை சாப்பிடலாம். But there were certain animals like pigs. They were not allowed to eat. ஆனால் பன்றி கறிகளை சாப்பிடக்கூடாது. And here there were all types of animals which were dirty and crawling creatures like scorpions and all that. சகலவிதமான நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் தேள்களைப் போல ஊறுகிற பிராணிகள் எல்லாம் இருந்தது. And the voice said, Peter, eat all this. பேதுருவே எழுந்திரு, அடித்து இவைகளெல்லாம் புசி என்று சத்தம் Peter கேட்டது. said, no. நான் சாப்பிட மாட்டேன் என்று I சொன்னார் have பேதுரு. studied Leviticus chapter 11. நான் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை படித்திருக்கிறேன். I know some of these are unclean animals. இந்த மிருகங்களிலே செவைகள் எல்லாம் சுத்தமில்லாதவைகள். These clean animals I can eat, unclean animals I will not eat. சுத்தமான விலங்குகளை நான் சாப்பிடுகிறேன், அசுத்தமான விலங்குகளை சாப்பிட மாட்டேன். Clean creatures, but these are, I'll eat, but the unclean ones I will not. இவைகளெல்லாம் சுத்தமான ஊரும் பிராணிகள், இவைகளெல்லாம் அசுத்தமான பிராணிகள். Because in all my life I've never eaten anything unclean. Verse 14. 14ஆம் வசனத்திலே சொல்கிறார், என்னுடைய நாட்கள் எல்லாவற்றிலேயும் அசுத்தமாக இருக்கிறது யாதொன்றையும் நான் புசித்ததில்லை. He was quoting Leviticus 11. அவர் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை சுட்டி காண்பிக்கிறார். Again the vision came. மீண்டுமா இந்த தரிசனம் வந்தது. Eat. அடித்து புசி. Again Peter said no. மீண்டுமா இல்லை என்று சொல்லிவிட்டார். And the third time it came. மூன்றாம் முறை வந்தது. And then Peter was surprised. பேதுருக்கு இப்பொழுது ஆச்சரியப்பட்டார். Verse 17. 17ஆம் வசனம். Why this vision 3 times? தனக்குள்ளே சந்தேகப்படுகிறார், ஏன் இந்த 3 முறை இந்த தரிசனம் வருகிறது? You know, sometimes I've also had a dream 3-4 times. சில சமயத்தில் எனக்கும் கூட 3-4 முறை அதே சொப்பனம் வந்து Same கொண்டிருக்கிறது. thing. அதே சொப்பனம். I say, Lord, I think you're telling me something. ஆண்டவரே நீர் ஏதோ சொல்லுகிறீர் ஆண்டவரே. Not once, but same thing again and again and again. ஒரே விதமான சொப்பனம் மீண்டும் மீண்டுமாய் வருகிறது. Something I have to correct in my life. ஏதோ என்னுடைய வாழ்க்கையிலே சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள். Usually it is something I have to correct in my life. பொதுவாக என்னுடைய வாழ்க்கையிலே சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சொப்பனமாக காண்பிக்கிறார். This area you need to correct yourself. இந்த பகுதியிலே உன்னை நீயே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Okay? சரி. So Peter realized there's something I have to correct. I still haven't understood. ஆகவே பேதுரு உணர்ந்து கொண்டார், என்னுமா என் வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. He came down to have his lunch. அவர் சாப்பிடும்படியாய் கீழே வருகிறார். And there were some people from a non-Jewish family that came there. யூதர் அல்லாத குடும்பத்திலிருந்து வந்த மனுஷர்கள் கீழே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Cornelius. கொர்நேலியு. This was a group of people whom the Jews considered unclean. They are not God's people. இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்ல, அசுத்தமானவர்கள் என்று யூதர்கள் எண்ணக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவர் மக்கள். Just like we can look down on somebody from non-CFC church. CFC அல்லாத சபைகளில் இருக்கிறவர்களை நாம் பார்க்கிறது போல. That is how Peter said, this is not holy people. இப்படிதான் பேதுரு சொன்னார், அவர்களாம் பரிசுத்தவான்கள் அல்ல. And then when Peter came, பேதுரு வந்த பொழுது the Holy Spirit said to him, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், you know what this vision means? இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தரிசனத்தின் அர்த்தம், don't call verse 15 what God has cleansed unclean or unholy. தேவன் சுத்தமாக்கினவைகளை 15ஆம் வசனம், நீ தீட்டாக எண்ணாதே. If God has cleansed something, it is holy. தேவன் சுத்தம் பண்ணிவிட்டால் அது பரிசுத்தமானது. And then he understood the meaning of that vision. அப்பொழுது அந்த சொப்பனத்தினுடைய தரிசனத்தினுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொண்டார். Don't despise some people because they don't belong to your group. அவர்கள் உங்களுடைய அணியை சேராதவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்களை அசட்டை செய்ய வேண்டாம். I think many of us need this vision also. நம்மில் அநேகருக்கு இந்த தரிசனம் தேவை. Holiness is not in one group. பரிசுத்தம் என்பது ஒரு குழுவிலே அல்ல. The purest teaching may be in one group. ஒரு சுத்தமான போதனை ஒரு குழுவிலே இருக்கலாம். But the holiest people are not in one group. ஆனால் பரிசுத்தமான மக்கள் ஒரு குழுவிலே இல்லை. Let me repeat that. அதை நான் மீண்டுமாய் சொல்கிறேன். The purest teaching may be in one church. ஒரு சபையிலே சுத்தமான போதனை இருக்கலாம். But the purest people may not be all in that church. ஆனால் சுத்தமான மக்கள் எல்லாரும் அந்த குழுவிலே தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது.